அன்பார்ந்த டிசிடிஎஸ் மற்றும் சிஎஸ்ஆர்ஐ பயிற்சி மையங்களுக்கு இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு பயிற்சி மையத்துக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருங்கிறத சென்ட்ரலையும் சரி அல்லது வந்துட்டு இப்போ நம்ம புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறோம் அதுலேயும் சரி அதை நம்ம நிர்வாக இயக்குநர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல் கொஸ்டின் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட்டிங் போட்டிருக்கீங்க, ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க 2 பிராண்டுக்கும். இந்த 2 பிராண்டுக்கும் பொதுக்கூட்டம் நடத்துனதோட நோக்கம் என்ன, உங்களோட லட்சியம் என்ன? எல்லா பயிற்சி மையங்களுக்கும், அதாவது டிசிடிஎஸ் மற்றும் சிஎஸ்ஆர்ஐ அனைத்து பயிற்சி மையங்களுக்கும் தலைமை அலுவலகத்தின் சார்பாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 30 வருஷமா இந்த ஃபீல்டில் இருந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால இப்போ 2 பிராண்டுக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அதனுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, நிறைய பயிற்சி மையங்கள் லட்சங்களில் முதலீடை செஞ்சுட்டு போதுமான வருமானத்துக்கு வழி இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறது தலைமை அலுவலகத்தால் உணர முடியுது. ஸோ அதை எந்தெந்த வகையில் சரி பண்ண முடியும், என்னென்ன அப்டேஷன் வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த பொதுக்கூட்டத்தை போட்டோம். அதில் நிறைய விஷயங்களை பொதுக்கூட்டத்தில் சொல்லி இருந்தோம். இன்னும் சில விஷயங்களை டெப்த்தாக சொல்ல வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால தான் மெயினாக இந்த வீடியோவை நாம் இன்னைக்கு போடுறோம். ஸோ பயிற்சி மையங்கள் தேவையான அப்டேஷனை செஞ்சு மாதம் அட்லீஸ்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் ஏர்ன் பண்ண வைக்கிறது தான் இந்த பொதுக்கூட்டத்தோட முக்கிய நோக்கம். இப்போ நீங்க 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ 30 வருஷமா உங்களுக்கு அனுபவமும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சென்டர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் சென்டர் கூட நேரடி தொடர்புல இருக்கிறீங்க. ஒரு பயிற்சி மையம் என்னென்ன அப்டேஷன் வேலைகளை செஞ்சுக்கிட்டா இந்த 1 லட்சம் 1.5 லட்சங்கிற வருமானத்தை எடுக்க முடியும்? ஓகே, இப்போ நம்ம தலைமை அலுவலகத்து மூலமா பார்க்குற போது நிறைய பயிற்சி மையங்கள்ல போதுமான ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தலைமை அலுவலகத்துக்கு தெரிய வருது. அது என்னன்னா, நல்ல முறையான பில்டிங் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு ப்ளஸ் ஸ்டாஃப் டீம் இது இல்லாமல் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் நல்ல முறையில் ரன் ஆகணும், பொருளாதார ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பேசிக் நீட்ஸ். அதாவது பில்டிங் ஃபெசிலிட்டி, கிளாஸ் ரூம், லேபு, ஆஃபீஸ் ரூம், அதே சமயத்தில் நல்ல ஸ்பெக் உள்ள கம்ப்யூட்டர்ஸு, டீச்சர்ஸ் டீம் இது மெயினாக இருக்கணும். இதுபடி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல வருமானத்துக்கு வழி செய்ய முடியும். இதுக்கு தேவையான எல்லா விதமான அப்டேஷன்ஸை தலைமை அலுவலகம் செஞ்சு கொடுக்கும். அதே சமயத்தில் இன்னொன்னையும் நான் சொல்றது இந்த நேரத்தில் ஒரு கம்பல்சரியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு வருமானத்திற்கான ஒரு லிமிட் இருக்கு. இந்த தொழில் செஞ்சா இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ நல்லா செஞ்சாலும் எவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வகையில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் மேக்சிமம் மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் நல்லா செய்கிற சென்டர் ஏர்ன் பண்ணலாம். நல்லா செய்யணும், அதே சமயத்தில் அந்த ஏரியாவும் பொட்டன்சியல் ஏரியாவாக இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் தான் சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் இந்த 30 இயர்ஸ் ஜேர்னியில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையான தகவல். 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்துல டிசிடிஎஸ்லயும் சரி சிஎஸ்ஆர்ஐலயும் சரி 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிற சென்டர் எவ்வளவுன்னு நீங்க கேட்டப்போ ஒரே ஒரு சென்டர் மட்டும், அதுவும் டிசிடிஎஸ்ல மட்டும் கை தூக்குனாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல எத்தனை சென்டர் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டப்போ 2 சென்டர் தான். மற்றவங்க எல்லாருமே பிலோ 25,000 தான் சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா சிஎஸ்ஆர்ஐல 25க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? ஓகே, இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிஸ்னஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அதை ப்ரூஃப் பண்றது ஒரு சென்டர் ப்ரூஃப் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல மீனிங். நாம் இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வேற வழிகளையும் சொல்ல போறோம். கம்ப்யூட்டர் சென்டர்ல சரியா செஞ்சா ஹெச்ஓ சொல்ற மாதிரி எல்லா அப்டேஷன்களையும் பின்பற்றுனா நிச்சயமா 1 லட்சம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேல ஏர்ன் பண்றதுக்கு நம்ம வழியும் சொல்ல இருக்கிறோம். ஸோ இந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஹெச்ஓ என்னென்ன அப்டேஷன்ஸ்களை சென்டர் மூலமா செய்ய சொல்லுதோ அதை கரெக்டா நடைமுறைப்படுத்தினா
இந்த மாதம் 1 லட்சம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து மேக்ஸிமம் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட 95% சென்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 25,000க்கு கீழே தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில புக்ஸ் ஃபீஸு, ரெனிவல் ஃபீஸு, மற்ற சர்டிஃபிகேட் ஃபீஸ் இது எல்லாமே நீங்க அதிகப்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? அது நாம் இந்த தொழிலுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். நாம் பிகினிங் ஸ்டேஜில் என்ன ஃபீஸை வச்சுருந்தோமோ, அதாவது ரெனிவல் ஃபீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசிடிஎஸ்க்கு வந்து 1000 ருபீஸும் சிஎஸ்ஆர்ஐக்கு வந்து 750யும் வச்சுருந்தோம். அதே ஃபீஸில் தான் இந்த 25 இயர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தது. சென்டர்னுடைய எல்லா நிலைமையும் தெரிஞ்சதுனால இருக்கிற ஹெச்ஓலையே ரொம்ப ரொம்ப நாமினலான ஒரு காஸ்ட் அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் தான் வச்சுருந்தோம். இப்போ நாம் அதை வந்து ரைஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியுது இவ்வளோ வருஷம் வந்து சென்டர்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதே நிலைமையில் போய்கிட்டு இருந்தால் இது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஸோ அதனால் இதையெல்லாம் ரிசர்ச் செஞ்ச பின்னால் இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை மாற்றி அமைச்சா நம்மளாலையும் நம்ம சென்டர்னாலையும் நல்ல முறையில் போக முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய அப்டேஷன்ஸ்களை செஞ்சுட்டு ஒரு மினிமமான ஒரு ஃபீஸை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போவும் மற்ற ஹெச்ஓ கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இந்த புக் ஃபீஸோ சர்டிஃபிகேட் ஃபீஸோ கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் ரைஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சில சென்டர்னுடைய கருத்து இருந்துச்சு. அந்த கணக்கு பார்த்தோம்னா இது குறைவு தான். ஏன்னா 20 வருஷத்துக்கு 500 சேர்த்திருந்தால் கூட அதனுடைய ரேஷியோ வந்து 10,000 ஆயிருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு 3000 தான் பண்ணிப்போம். அதில் பல மடங்கு அப்டேஷன் ஒர்க் வந்து நிச்சயமாக இருக்கு. இப்போ வந்து இந்த ரெனிவல் ஃபீஸு, புக்ஸ் ஃபீஸு, சர்டிஃபிகேட் ஃபீஸ் அப்படிங்கிறது கூட ஏதோ ஒரு ஓகேங்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து மாசம் மாசம் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணணும்னு சொல்றீங்க. இது வந்து கொஞ்சம் எங்கள் மாதிரி ரொம்ப ரூரல் இருக்கிற சென்டர் பாதிக்குமோன்னு பயமா இருக்கு. மாசம் 1000 ரூபாய் கட்டுறது எப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? நீங்க சொல்ற இந்த 1000 ரூபாயில அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது எங்களுக்கு ரீச் ஆகுமா? அது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் 3 மாதத்துக்கு ஒரு முறை பெரிய அளவில் விளம்பரம் செஞ்சால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் என்கொயரியோ அட்மிஷனையோ வந்து கவர் பண்ண முடியுது. அந்த வகையில் இப்போ ஏற்கனவே ஒவ்வொரு சென்டரும் வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு செஞ்சு நோட்டீசஸ், போஸ்டர்ஸ் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த நோட்டீசஸ், வால் போஸ்டர், லேம்ப் போஸ்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக ஆயிடுச்சு. இப்போ நியூ ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே சோசியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி நம்மளோட பொதுக்கூட்டத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ஒரு பயிற்சி மையம் மாதம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு 33 ரூபாய் தான் வந்து விளம்பரத்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதில் பெரிய ரீச்சை வந்து ஒரு சென்டர்னால அடைய முடியாது. இதே ஒட்டுமொத்த பயிற்சி மையமும் ஒன்றா சேர்ந்து செய்யும்போது 1000 ரூபாய் அதே செலவில் 100 பயிற்சி மையங்கள் சேர்ந்து செஞ்சால் கூட 1 லட்சம் ரூபாய் ஆகுது. 1 லட்சம் ரூபாய் மாதம் சோசியல் மீடியாவுக்கு ஒதுக்குற போது ஒரே விளம்பரத்தை தான் கொடுக்க போகிறோம் எல்லா சென்டருக்கும் சேர்ந்து. அப்போ பர் டே வந்து 3,333 அளவுக்கு வந்து ஒர்த்தபிள் விளம்பரமாக மாறுறதுனால வருஷத்துக்கே 12,000 ரூபாய் தான். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாங்கிற போது 1 இயருக்கே வந்து 12,000 ரூபாயில் இது ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நாம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இதன் மூலமாக மாதம் ஒரு அட்மிஷன் கிடைச்சா கூட நல்ல பெனிஃபிட் தான் இருக்கு. இப்போ நிறைய அப்டேஷன்ஸ் செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றீங்க. எந்த மாதிரியான அப்டேஷன்ஸ், இந்த அப்டேஷன் வேலையெல்லாம் எந்த அளவுல இருக்கு, அது எது மாதிரியான அப்டேஷன்ஸ்? அது இப்போ டோட்டலாக தலைமை அலுவலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்டேஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக நியூ வெப்சைட்டு, ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கும் தனியாக வந்து அட்மின் பேனல், அவங்களுக்கு தனியாக ஒரு மொபைல் ஆப்பு, அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான மொபைல் ஆப்பு, இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஓரியன்டாக பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட்டட் வெர்ஷன் புக் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு கோர்சஸுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ ப்ரிப்பரேஷன்.
தியரி கிளாஸுக்கு தனியாவான வீடியோக்கள் ப்ளஸ் வந்து லேப் எப்படி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான மெத்தடில் வீடியோ கிளாஸ் ப்ளஸ் வந்து லேபுக்கு வீடியோ இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிஷ்னலாக நமக்கு முக்கியமாக நாம் எவ்வளோ குவாலிட்டி என்ன செஞ்சாலும் விளம்பரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விளம்பரத்துக்கு தேவையான சோசியல் மீடியா டீமை நாம் தலைமை அலுவலகத்தில் ஏற்படுத்தி தினசரி சோசியல் மீடியாவில் நம்ம 2 பிராண்டும் வர்ற மாதிரியான விளம்பரங்களையும் நாம் அப்டேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக கிட்டத்தட்ட 15 ஸ்டாஃப் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணி ஒரு பெரிய டீமாகவே ஏற்படுத்தியிருக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் தனியாக இருக்கும், புக்கு ப்ரிப்பரேஷன் டீம் தனியாக இருக்கும், வீடியோ ப்ரிப்பரேஷன் டீம் ப்ளஸ் வந்து சோசியல் மீடியாவுக்கான டீம். இது எல்லாமே இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டு டே டு டே அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறோம், செஞ்சிடறோம். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ இந்த சம்மர்ல இருந்து எங்களால மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிச்சிட முடியுமா? அது இப்போ நாம சொன்ன அப்டேஷன்ஸை எல்லாம் செய்யும் போது ஒரு சில சென்டர்ஸ் பொட்டன்ஷியல் ப்ளஸ் அவங்களோட எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்க முடியும். பட் எல்லா சென்ட்ராலையும் அந்த ஏர்னிங்ஸை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குற போது அதுக்கான வாய்ப்புகள் வந்து சம் பர்சன்டேஜ் குறைவு தான். என்ன ரீசன்னா, எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே பொட்டன்ஷியல் இருக்காது, எல்லா பயிற்சி மைய ஓனர்ஸினுடைய எஃபிஷியன்சியும் ஒரே மாதிரி இருக்காது. பட் தலைமை அலுவலகத்தோட எய்ம் என்ன அப்படின்னா, எல்லா பயிற்சி மையங்களையும் மாதம் 1 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் 3 லட்சம் ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது முக்கிய தாட்டு. அதுக்காக தான் நம்ம தொழில் எதுவும் பாதிக்காம அதே இடத்துல அதே ஸ்டாஃப் டீமோட வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸை செய்யறதுக்காக நாம பொதுக்கூட்டத்திலையும் சொல்லியிருந்தோம். அதுக்கான பக்காவான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நாம 10ஆம் தேதி நடத்த போறோம். ஸோ அதையும் சேர்ந்து செய்யற போது நிச்சயமா எல்லா டிசிடிஎஸ் எல்லா சிஎஸ்ஆர்ஐ பயிற்சி மையத்திலையும் அந்த மாசம் லட்சங்கள் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு வாய்ப்பான தொழிலா இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. சார், இப்ப பாத்தீங்கன்னாவே கம்ப்யூட்டர் சென்டர்னாவே சம்மர் தான். சம்மர்ல வந்துட்டு சம்பாதிச்சுக்கிட்டா 1 வருஷத்துக்கு ஆகுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ இந்த வருஷம் சம்மருக்கு வந்துட்டு என்னென்ன அப்டேஷன் நீங்க கொடுக்க போறீங்க சென்டருக்கு? அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? என்னென்ன புது கோர்ஸ் வரப்போகுது? அந்த கோர்ஸை நடத்துறதுக்கு நாங்க எப்படி தயாராகணும்? அது எல்லா கம்ப்யூட்டர் சென்டர்லயும் அவங்கவுங்க கிட்ட இருக்கிற இன்ஃப்ராவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப் டீமுக்கு தகுந்த மாதிரி இத்தனை வருஷமா கோர்ஸுங்களை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு வந்து ஸ்டூடெண்ட் என்கொயரியே வந்தாலும் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து நடத்த மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் நியூவாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லா கோர்ஸையும் நடத்துகிற அளவில் நாம் புக்கு ப்ளஸ் வீடியோ கொடுத்துறதுனால அவங்க கிட்ட தேவையான அளவு ஸ்டாஃபே இல்லைனாலும் அந்த நியூ கோர்சஸையும் நடத்த முடியும். இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ப்ளஸ் வந்து சோசியல் மீடியாவுக்கான கோர்சஸ்ஸு, டேட்டா சயின்சஸ் ப்ளஸ் பைத்தான், இந்த மாதிரி எல்லா கோர்சஸையும் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தேவையான நோட்டீசஸ், போஸ்டர்ஸு ப்ளஸ் சோசியல் மீடியா ஆட் இது எல்லாமே இந்த சம்மரில் கொடுத்து இதை தாண்டிய ஒரு மொபைல் ஆப்பையும் வந்து ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் பேரண்ட்டுக்கு நாம் கொடுக்க போகிறோம். அதை தான் நாம் அந்த ட்ரைனிங்கில் இன்னும் தெளிவாக நாம் சொல்ல போகிறோம். அதனால் நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ஸுக்கு புது புது என்கொயரி, புது புது ஸ்டூடெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த வருஷம் கொடுக்க போகிறோம். ஏஐ கோர்ஸ் நடத்தலாம்னு சொல்றீங்க. இப்போ எங்ககிட்ட ஏஐ படித்த ஸ்டாஃப் எதுவும் கிடையாது. இன்கேஸ் சொல்ல போனோம்னா எங்களுக்கே அது தெரியாது, ஏஐ சம்பந்தமா தெரியாது. ஆனா இப்போ இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாத்துலயும் பார்த்தா வர வருஷத்துக்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப பூம் ஆகும், நல்ல இன்கம் சோர்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டாஃபே இல்லாம ஏஐ கோர்ஸை எங்களால நடத்த முடியுமா? நிச்சயமா நடத்த முடியும். உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃபும் நாங்க கொடுக்குற மெட்டீரியல்ல ட்ரெயின் அப் ஆகிக்க முடியும். அந்த ஸ்டாஃப் ட்ரெயின் அப் ஆகிறதுக்கு முன்னாலேயே உங்க சென்டர்ல ஏஐ நடத்துறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும். அதை ட்ரைனிங்க்கு நீங்க வரும்போது ரொம்ப தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிடிசி சென்டர்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம பயிற்சி மையத்தோட தொழில் எதுவுமே பாதிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பயம் இருந்தது, அது எதுவும் பாதிக்காது, 1% கூட அது பாதிக்காதுன்ட்டீங்க. அப்படின்னா பிடிசி சென்டர்னா என்ன, அந்த தொழில் என்ன?
அது பிடிசி சென்டர் அப்படிங்கிறது நாமளா உருவாக்கப்பட்ட ஒரு புது ப்ராஜெக்ட். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. இது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்றோம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது நாம இத்தனை வருஷமா ஒரே ஒரு தொழிலை டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு இருந்தோம். அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நம்பி இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்மளுடைய வருமான வாய்ப்புகள் ஒன் சைட்ல இருந்து தான் வந்துகிட்டு இருந்துச்சு, சிங்கிள் வேவ்ல இருந்தது. இப்போ நாம் என்ன செய்ய போறோம், எல்லா தொழில்களுக்கும் கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸுக்கு பேர் தான் பிடிசி அப்படின்னு சொல்றோம். அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா தொழிலை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தொழில் அப்படின்னா ஐடி ஃபீல்டு. அந்த ஐடி ஃபீல்டில் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த வகையில் நாம் புதுசாக ஒரு மொபைல் ஆப் உருவாக்கியிருக்கிறோம். அதை கடை ஓனர்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் கொண்டு போய் சேர்த்துற தொழில் தான் வந்து இந்த பிடிசி அப்படிங்கிற தொழில். அந்த பிடிசி சென்டர் எடுத்து நடத்துறதுக்கு முதலீடு எவ்வளவு ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி நாங்க வந்துட்டு அதிக முதலீடு செய்ய முடியாதனாலதான் எங்களோட சென்டர் தொழிலே கொஞ்சம் குறைவான ஏர்னிங்ஸ்ல இருந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதனால இந்த பிடிசி சென்டர் நடத்துறதுக்கு என்ன முதலீடு ஆகும்? இந்த விஷயத்த தலைமை அலுவலகம் நல்லா உணர்ந்துருக்கு. நிறைய பயிற்சி மையத்தால முடியல, அதனாலதான் சென்டரையே டெவலப் பண்ண முடியாம ஏர்னிங்ஸ் குறைவா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுதான் நாம இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். இந்த பிடிசி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையா செய்யலாம். அதாவது முதலீடே இல்லாமலும் இந்த தொழிலை செய்ய முடியும் ஒரு பார்ட்டு. ஆக்சுவலா இதனுடைய முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தாலுக்காவா இருந்ததுன்னா 50,000 முதலீடு வேணும். அதே மாவட்ட பகுதியில் செய்கிறவங்களா இருந்தால் 75,000 வேணும். மாநகராட்சி பகுதியாக இருந்தது அப்படின்னா 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரே டைம் கட்டாமல், அது 2 மெத்தடில் பண்ணலாம். ஒரே டைமில் கட்டி செய்கிறவங்க, கெப்பாசிட்டி இருக்கிறவங்களும் செய்யலாம். அல்லது என்னால் சிங்கிள் ஷாட்டில் கட்ட முடியாது, ஒரு 10,000 rupees கட்டிட்டு இந்த பிடிசி தொழிலை நான் ஆரம்பிச்சுக்கிறேன், அதில் ஏர்னிங்ஸ் வரும்போது ரிமைனிங் பார்ட் அமௌண்ட்டை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் கட்டிக்கலாம். ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்யலாம், 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் செய்யலாம், அல்லது 50,000, 75,000, 1 lakh இந்த மெத்தட்லையும் செய்யறதுக்கு தலைமை அலுவலகம் எல்லாத்துக்கும் அந்த பர்மிஷனை வந்து கொடுக்கும். ஒரு உமன் ஆண்டர்பிரனரா நான் இருக்கேன். இப்ப என் சென்டர்ல நான் தான் மெயினா இருக்கேன். இப்ப நாங்க லேடி அப்படிங்கறதுனால வெளியில போயிட்டு எங்களால மார்க்கெட்டிங் ஒர்க் அது இதெல்லாம் செய்ய முடியாது, வெளியில போகவே முடியாது. சென்டர் நாங்க எங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிறதுனால எங்களால இந்த சென்டரை எடுத்து நடத்த முடியுமா? அது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துறது அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அங்கேயே நீங்கள் மார்க்கெட்டிங் ஒர்க்கு செஞ்சு இருக்கீங்க, நோட்டீஸு, போஸ்டர்ஸு இந்த மாதிரி செஞ்சுட்டு, அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்குறீங்க, அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, ப்ளஸ் எல்லா சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிடிசி தொழில் அப்படிங்கிறது இவ்வளோ ஒர்க்லாம் அதில் கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு பிடிசி அப்படிங்கிறது உங்க ஏரியாவில் விருப்பப்படுற கடைக்கு நீங்க அப்ரூவல் கொடுக்குற ஒர்க்கு தான் வந்து உங்களோட பிடிசி தொழில். இதுக்கு இந்த கம்பெனி வந்து தேவையான விளம்பரங்களை வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துரும். அதை பார்த்துட்டு நாங்க எங்களுடைய கடையை இந்த நிறுவனத்து கூட டைஅப் செஞ்சுக்கிறதுல வில்லிங் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகளுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் என்னன்னு எக்ஸ்பிளைன் செஞ்சு அப்ரூவல் கொடுத்தா போதுமானது. இதுல எல்லா கடைகளுக்கும் கொடுக்கணுங்கிறது இல்லை, லிமிட்டட் கடைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். ஸோ அதனால லேடிஸ், உமன்ஸ் யாரா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா செய்ய முடியும். இது ஒரு டஃப் ப்ராஜெக்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட். 10ஆம் தேதி ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இப்பதான் மீட்டிங்க்கு வந்து 10 நாள் கூட ஆகல, இப்பதான் வந்துட்டு வந்தோம். அப்படி இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு அது ரொம்ப லாங்ல இருந்து வர்றது சிரமமா இருக்கு. இந்த ட்ரைனிங்ல என்ன நீங்க சொல்ல போறீங்களோ அதை எங்களுக்கு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் மூலமா, வீடியோ மூலமா ஏதாவது வகையில சொல்லி தர முடியுமா? அதை வச்சு நாங்களா செஞ்சுக்க முடியுமா? இதை அந்த தொழிலை வந்து அப்படி ட்ரைனிங் இல்லாம செய்ய முடியுமா? பயிற்சி மையங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியுது, எவ்வளோ லாங்கில் இருந்து ரிஸ்க் எடுத்து வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் வருஷம் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பொதுக்கூட்டம் நம்மளது இனிமேல் ரெகுலராக நடக்கும். அதுக்கு ஒரு முறை வந்தால் போதும். மறுபடியும் வந்து ட்ரைனிங்னு நெக்ஸ்ட் இயர்லேருந்து எதுவும் இருக்காது. ஸோ இந்த முறை மட்டும்
புது ப்ராஜெக்டை நாம லான்ச் பண்றதுனால எந்த சூழ்நிலையிலையும் வீடியோ மூலமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ 100% வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால ரிஸ்கை பார்க்காம மாதம் 2 லட்சம் 3 லட்சம் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப குறைவான முதலீட்டில் நம்ம வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு முறை மட்டும் நேரில் வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 100% ஒரு தெளிவான ஐடியாவோட போவாங்க. ரீசன் என்னன்னா, பொதுக்கூட்டமோ அல்லது நம்மளோட சில்வர் ஜூப்ளியோ வந்து கேஷுவலான ஒரு ப்ரோக்ராம். அன்னைக்கு வந்து இந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சது. பட் டைம் போதாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை தனியாக வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நீங்கள் போயிட்டு பிஸ்னஸை கரெக்டாக செய்ய முடியுங்கிறதுனால இந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறோம். இந்த ஒன் டே மட்டும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டீங்கன்னா அடுத்த 1 இயர் நேரில் எதுக்கும் கூப்பிட மாட்டோம். இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யலாம் சொல்றீங்க. சோ அதனால இப்ப எங்களுக்கு இந்த தொழிலும் பிடிச்சிருக்கு, இந்த கம்ப்யூட்டர் சென்டர் ரிலேட்டடா இருக்கிறதுனால நாங்க செய்யலாம்னு விரும்புறோம். அப்போ நாங்க 10ஆம் தேதி ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. 10ஆம் தேதி ட்ரைனிங்ல நாங்க கலந்துக்கணும்னா என்ன செய்யணும்? அது இப்போ இதுல வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட்லயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்மளோட எல்லா டிசிடிஎஸ் பயிற்சி மையம் பிளஸ் சிஎஸ்ஆர்ஐ பயிற்சி மையம் எல்லா பயிற்சி மையங்களுமே இந்த ட்ரைனிங்ல கலந்துக்கலாம். அதை கலந்துக்கணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் கலந்துக்க போறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவுக்கு கீழேயே ஒரு லிங்க் கொடுக்க போறோம். அந்த லிங்க்ல கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து இங்க தலைமை அலுவலகத்திலிருந்து செஞ்சு வச்சிருவோம். ஸோ எல்லாருமே கலந்துக்கலாம். கலந்துக்கிட்ட பின்னால நீங்க டிசைட் பண்ணலாம் வித் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யலாமா அல்லது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்யலாமா அப்படிங்கறத நீங்க டோட்டல் ட்ரைனிங் எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம். இப்போ பிடிசி சென்டர் நாங்க எடுத்துட்டோம் சார், நடத்துறோம். மாசம் எங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒரு பிடிசி சென்டரோட வருமானம் எப்படி இருக்கும்? அதாவது பிடிசி சென்டர்ல ஒவ்வொருத்தரோட பயிற்சி மைய ஓனரோட திறமையை பொறுத்து மினிமம் 1 லேக், மினிமம் பர் மந்த் 1 லேக்ல இருந்து நிச்சயமா 3 லேக் 4 லேக் அப் டு 5 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் 5 வருஷமா சர்வே பண்ணிட்டு தான் இந்த பிசினஸ் நம்ம லான்ச்சே பண்றோம். ஸோ மினிமம் 1 to 5 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல 100% இருக்கு. இப்போ அன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டத்துல சம் சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன்னால எங்களால கலந்துக்க முடியல. ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிசினஸ் நாமளும் செய்யலாங்கிற எண்ணம் எங்களுக்கு வருது. அதனால இப்ப நாங்களும் கலந்துக்கலாம்னு நினைக்கிறோம். அன்னைக்கு பொதுக்கூட்டத்துல நடந்த எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க கலந்துக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம நிறுவனத்துல இத்தனை வருஷம் ஜேர்னி பண்ணின ஒரு நிறுவனம், ஒரு பயிற்சி மையம் அப்படிங்கிறதுனால இந்த 10ஆம் தேதி வாய்ப்பு மட்டும் எல்லா டிசிடிஎஸ் எல்லா சிஎஸ்ஆர்ஐ பயிற்சி மையங்களுக்கும் கொடுக்கறதா நாம இருக்கிறோம். ஸோ அதனால இந்த லாஸ்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பயிற்சி மையங்கள் தாராளமா வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வரலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு முழு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பின்னால நீங்க இந்த பிசினஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுக்கலாம். தாராளமா வரலாம். நீங்களும் அதே மாதிரி அந்த கூகுள் லிங்க்ல அனுப்பியிருக்கிற கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு கன்ஃபார்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மீட்டிங்ல கலந்துக்கலாம், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் சொல்றீங்க. இப்ப நாங்க 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திக்கிட்டு ஃபுல் டே அதே வேலையை செய்யறோம். அதுலயே எங்களால இப்ப அப்படி சம்பாதிக்க முடியலங்கிறது தான் இப்ப அன்னைக்கு நாங்க மட்டும் இல்லாம நிறைய சென்டரோட நிலைமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது வேறு ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, 10,000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டு மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறது சாத்தியமா? நிச்சயமா இது வந்து சாத்தியம். என்னன்னா முதலீட்டை அதிகமா போட்டுட்டால் மட்டும் அதிக வருமானம் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. எங்க டெக்னாலஜி இருக்கு, எங்க ஃபியூச்சர் இருக்கு, இந்த பிசினஸ்னுடைய தனித்தன்மை என்ன, இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட்டு அதை பார்த்துட்ட பின்னால்தான் நம்ம இதை லான்ச்சே பண்றோம். நிச்சயமா இதுக்கான வாய்ப்புகள் முழுமையா இருக்கு. ட்ரைனிங்ல உங்களுக்கு அதுக்கான மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் செஞ்சு கொடுத்து ஒரு ஷாப்பு, ஒரு கஸ்டமர், ஒரு பிடிசி சென்டர் எல்லா நிலையிலையும் உங்களை இருக்க வச்சு
அதையெல்லாம் நீங்களா ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்து உணர்ற அளவில் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறது. 100% வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நிச்சயமாக வாய்ப்பு உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான். என்ன ரீசன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் மொபைல் ஆப்பினுடைய பவர் ஆஸ் ஏ கம்ப்யூட்டர் சென்டர் ஓனராக நாம் எல்லாருமே உணர்ந்திருப்போம். அந்த ட்ரைனிங்கில் நல்லாவே உணர வைக்க முடியும். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்க? இதை எப்படி செயல்படுத்த போறீங்க? சுமார் எத்தனை இடத்துல செய்யலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? அது இந்த பிஸ்னஸை ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இந்த பிஸ்னஸை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, எல்லா வசதிகளும் ஆல்ரெடி இருக்கு. அதனால நம்ம கையில் இருக்கக்கூடிய டோட்டலாக 300 பயிற்சி மையங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்கறதுக்காகவும் அந்த எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை கொடுக்கறதுக்காக தான் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமலும் 10,000ல 50,000ல செய்யலாங்கிற முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பிளான் 300 இடத்துல, தமிழ்நாட்டில் 300 இடத்துல செய்யலான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது தேவைப்படக்கூடிய இடத்துல 1 by 1 நாம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். கம்ப்யூட்டர் சென்டரால் இதை ஈஸியாக செய்ய முடியுங்கிறதுனால அந்த சான்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். சார், ஹலோ டிசிடிஎஸ் அப்புறம் சிஎஸ்ஆர்ஐ சென்டர்ஸ் ஓனர்ஸ் சார்பாக நான் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி என்னென்ன சந்தேகங்கள் வருங்கிறதையெல்லாம் நான் கேட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது உங்க மனசுல இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அதெல்லாம் நேர்ல கலந்துக்கிட்டீங்கன்னா கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. 10ஆம் தேதி நம்ம ஒரு பிசினஸ் சரியா செட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு முதலீடு பண்றோம், எவ்வளவோ நேரத்தை செலவு பண்றோம். இந்த 2025ஓட கோலா இதை செட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு நாள் 10ஆம் தேதி நீங்க இந்த ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங்க்கு வாங்க. வந்தீங்கன்னா இப்ப அன்னைக்கு யாரையும் உங்களை பணம் கட்டுங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல போற கிடையாது. இப்போ நம்ம இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றோம். ட்ரைனிங்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நாம இந்த தொழிலை செய்ய போறோம். அதனால ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறதுல, தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். 10ஆம் தேதி மீட்டிங்கை தவறாம அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா 2025 வெற்றிகரமான ஆண்டாக அமையும். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லா டிசிடிஎஸ் மற்றும் சிஎஸ்ஆர்ஐ பயிற்சி மையங்களுக்கும் நாம் பொதுக்கூட்டத்தில் தெரிவிச்சிருந்த மாதிரி 2 முக்கிய இலக்கை 2025க்கு நிர்ணயிச்சிட்டோம். அதை நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுறது நம்மளோட 2025ஆம் ஆண்டுக்கான கடமையாக எடுத்துக்கிறோம். ஒன்று, எல்லா பயிற்சி மையங்களையும் நல்லா அப்டேட் பண்ணி நல்ல வருமானத்துக்கு கொண்டு வர்றது. இன்னொன்று, அதே இடத்துல ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸை செஞ்சு லட்சங்களில் மாதம் நிரந்தரமாக லட்சங்களில் சம்பாதிக்கணும். இந்த 2 விஷயத்துக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் நம்ம நடத்த போகிறோம். இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வரும்போது என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு வசதியாக நான் இந்த வீடியோ கூட ஒரு மொபைல் ஆப்பினுடைய லிங்கை அனுப்பி வைக்கிறேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கைடையும் அனுப்பி வைக்கிறேன். அதை இன்ஸ்டால் செஞ்சுக்கிட்டு அந்த மொபைல் ஆப்பை அப்படியே ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு என்னென்னலாம் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்களும் டிசிடிஎஸ்லையும் சரி, சிஎஸ்ஆர்ஐலையும் சரி, புதுசாக ஆரம்பிக்கிற பிடிசி சென்டர்லையும் சரி, எல்லா சந்தேகங்களையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திறந்த தெளிவான மனநிலையோட போய் நிச்சயமா இந்த பிஸ்னஸை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு நம்மளுடைய பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது எல்லா பயிற்சி மையங்களும் ஹாப்பியா நிரந்தரமா மாசம் 1 to 2 lakh நம்மளால ஏர்ன் பண்ண முடியுது, ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த நம்மளோட பொதுக்கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் மீண்டும் ஒரு முறை நமது எல்லா பயிற்சி மையங்களுக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.